ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ட்ரீம் லெவன் நிறுவனம் மீது நடந்த இடி ரைட்ஸை பற்றி வீடியோ போடுங்கன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது நிறைய லேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணவும் எனக்கு ஒரு சில வேலைகள் இருந்ததுனாலையும் வீடியோ உடனே பண்ண முடியல. பட் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, வின்சோ, கேம்ஸ் கிராஃப்ட், இன்னும் சில நிறுவனங்கள் மீதும் இடி ரைடு 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் கம்பெனிஸ் அண்ட் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் இடி ரைட்ஸ் நடந்தது. இது முக்கியமாக எதுக்காக நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி லாண்டரிங் கேஸ் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 2000 கோடி மணி லாண்டரிங் நடந்த மாதிரியும், அதுக்காக இந்த இடி ரைட் நடந்த மாதிரியும் நியூஸஸ் இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வின்சோ அண்ட் கேம்ஸ் கிராஃப்ட் நிறுவனங்கள் கிட்டேயும் இடி ரைட் நடத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே மணி லாண்டரிங், அதாவது அந்த கேம்ஸை வச்சு மணி லாண்டரிங் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடி ரைட்ஸ் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் இந்த தடைக்கு எதிராக சில நிறுவனங்கள் கேஸ் போட்டிருந்த போகும்போது முக்கியமாக இந்த கேஷ் கேம்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய நிறுவனங்கள் மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டதாக கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நிச்சயம் கோர்ட்டில் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த நிறுவனங்கள் மீதுலாம் ரைட் நடந்து அதில் எதுவும் ஆதாரங்கள் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரைட் நடத்தப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ உண்மையிலேயே இந்த கம்பெனிஸ்லாம் மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேம்ஸ் கிராஃப்ட், வின்சோ நடந்த ரைட் பற்றி முழு டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல. பட் ட்ரீம் லெவன் மீது நடந்த ரைடான டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் இடியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ட்ரீம் லெவன் சம்மந்தப்பட்ட எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் செய்யப்படலை, ஃப்ரோசன் ஆகலை. ஆல்சோ அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எதையுமே சீஸ் பண்ணல, எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இந்த மணி லாண்டரிங் கேஸை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் லெவன் அக்யூஸ்ட் இல்லைங்கிற மாதிரி அவங்களே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் ஈடுபடலைங்கிற மாதிரி அவுட்கம் வந்திருக்கு. பட் மற்ற நிறுவனங்களை பற்றி இன்னும் முழுசாக தெரியல. பட் இந்த ரைடெல்லாம் ஏன் கவர்மெண்ட் தரப்புலேருந்து பண்ணாங்கன்னா, இந்த பேன் தொடரணும்னு சொல்லி கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் ஒரு வேளை ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் இந்த கம்பெனிஸ்க்கு எதிராக அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த எவிடன்ஸ் கொடுத்தாக வேண்டும். ஸோ அதனால் எந்த நிறுவனம் முறைகேடு பண்ணியிருக்காங்க, இல்லை நிறைய நிறுவனங்கள் முறைகேடு பண்ணியிருந்தா, ட்ரீம் லெவன் முறைகேடே பண்ணலைனாலும் நிறைய கம்பெனிஸ் இந்த மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டிருந்தா நிச்சயம் அந்த பேன் ஆஸ் இட் இஸ் தொடரும். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.